அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராம நவமி. இரவு 12 மணி 35 நிமிடத்திற்குள் எப்படியாவது ஸ்ரீராம ஜெயத்தை இப்படி எழுதி பாருங்கள், நடக்காத காரியம் கூட மேஜிக் போல நடக்கும். முழு நம்பிக்கையுடன் இந்த எளிமையான மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதும் முறையும் நீங்க சேர்க்கலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் பூஜைகள் செய்ய முடியாதவர்களுக்காக எளிமையான வழிபாட்டு முறைகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதும் முறையும் மிக மிக எளிமையானது, அதே நேரத்தில் உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே நீங்க தவற விட்டுறாதீங்க. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இன்றைய ஸ்ரீராம நவமியில் இப்ப நம்ம பார்ப்பதை போல ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி பாருங்க, அதிரடியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் மெத்தட்ல ஸ்ரீராம ஜெயத்தை எப்படி எழுதணும், எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸ்ரீராம ஜெயத்துடைய மகிமையை நம்ம சேனல்ல நிறைய முறை சொல்லி இருக்கோம். ராமரை காட்டிலும் ஸ்ரீ ராம நாமத்திற்கு அதிகமான மகத்துவங்கள் உண்டு. இதை ராமாயணத்துல நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட ராமநாமத்தை நாம் எழுதினாலோ ஜபம் செய்தாலோ அளப்பரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதிலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆற்றல் மிக்க ஒரு ஏஞ்சல் நம்பருடன் ஸ்ரீராம ஜெயத்தை எழுதும் முறை. சோ இதனுடைய பலன்கள் பல கோடி மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இன்றைய தினம் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுவதுமே நமக்கு நிறைவாக ராமநவமி திதி இருக்குங்க. அதாவது இரவு 12 மணி 35 நிமிடங்கள் வரை நவமி திதி நிறைவாக நமக்கு இருக்குங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ராமநாமத்தை எழுதும் முறையை இன்றைய தினம் இந்த பதிவை நீங்க பார்க்கிற இந்த நிமிஷத்திலிருந்து இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணி 35 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் எழுதலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ராமநாமம் எழுதக்கூடிய அத்தனை நேரமுமே சுபமான மங்களகரமான நேரம் தாங்க. ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க, அல்லது நோட் புக்ல கூட நீங்க எழுதலாம். எதுல எழுதினாலுமே ரூல்டு மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. அதற்கு காரணம், கோடு போடாத பேப்பர் அல்லது நோட் புக்ல நாம் எழுதும் போது ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அதுதாங்க காரணம். அப்படி கிடைக்காதவங்க நீங்க ரூல்டுல கூட எழுதலாம், அதாவது கோடு போட்ட பேப்பர் நோட் புக்ல கூட எழுதலாம், தவறு கிடையாதுங்க. கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால ராமநாமத்தை நம்ம எழுதணும். ஸ்ரீராம ஜெயம் எழுதுவதற்கு முன்பாக ஸ்ரீ ராமபிரானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. இப்ப நம்ம ஏஞ்சல் நம்பருடன் ஸ்ரீராம ஜெயத்தை எழுதும் முறையை பார்க்க போறோம். 108 முறை 108 டைம்ஸ் நம்ம எழுதணும். சோ ஒரு இம்போசிஷன் மாதிரி நம்ம கடகடகடன் எழுதக்கூடாதுங்க. ஸ்ரீ ராமபிரானை மனதார நினைச்சுக்கிட்டே பக்தி பூர்வமாக பொறுமையா நீங்க எழுதுங்க. நாம் எழுத வேண்டிய ஏஞ்சல் நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 1176 1176 1176 ஸ்ரீராம ஜெயம் 1176 ஸ்ரீராம ஜெயம் அப்படிதாங்க நம்ம எழுதணும். ஏஞ்சல் நம்பர்லயே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அதீதமான சக்திகளை கொண்டது இந்த 1176. நீங்க கூகுள்ல தேடி பார்த்தாலே இந்த 1176 நம்பருடைய ஆற்றல்கள் உங்களுக்கு தெரியும். அதனுடன் ஸ்ரீராம ஜெயத்தை நாம் சேர்த்து எழுதும் போது கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சோ கரெக்டா 108 முறை நம்ம எழுதணும். எண்ணிக்கைக்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே கூட எழுதலாம், 1 2 3 போட்டுட்டே கூட நீங்க எழுதுங்க. பேப்பர்ல நோட் புக்ல எங்க எழுதினாலுமே நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அடிஷனல் ஷீட் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஒரே பேப்பர்ல தான் எழுதி முடிக்கலாம் கிடையாதுங்க. கரெக்டா 108 முறை நம்ம எழுதணும். நீங்க எப்படி வேணாலும் அதை எழுதலாம். நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க எழுதலாம். ராமநாமத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க குளிச்சுட்டு தான் எழுதணும்னு கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் எழுதலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக
இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எழுதலாம். 108 முறை கரெக்டா எழுதிட்டு அந்த பேப்பரை மடித்து சுத்தமான இடத்துல வச்சிருங்க. நோட் புக்ல எழுதுறீங்கன்னா கூட அந்த நோட் புக்கை நீங்க ஒரு நீட்டான இடத்துல வச்சிருங்க. 108 முறை எழுதி முடித்தவுடன் திரும்பவும் உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு ஸ்ரீ ராமபிரானிடம் மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு அதை நீங்க மடிச்சு வச்சிருங்க. நோட் புக்கா இருந்தாலும் அதை சுத்தமான இடத்துல வச்சிருங்க. வேறு எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். எந்த கோரிக்கைக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்களோ அது செய்யத்தக்க வழியில் அந்த கோரிக்கை கட்டாயமாக நிறைவேறும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான ஆற்றல் மிக்க மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலைகளை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் கருங்காலி மாலை உட்பட சில தாந்திரிக பொருட்களை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த தெய்வீக பொருட்களை வச்சு வராகி அம்மன் கிட்ட பூஜை செஞ்சு கொடுக்கிறோம். இதுல கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி தாந்திரிக கட்டை. ஏறு சிங்கி வீட்டில் இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி மூலிகை கட்டையை நம்ம எடுக்கிறோம். தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த கட்டையை வலது கையில பிடிச்சிட்டு, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய ரைட் ஹேண்ட்ல இந்த கட்டையை பிடிச்சிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு 5 நிமிடங்கள் பிரார்த்தனை செய்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் மேஜிக் போல நிறைவேறும். இந்த ஏறு சிங்கி கட்டை ஒரு மந்திரக்கோல் போல உங்களுக்கு பலனை கொடுக்கும். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது இந்த ஏறு சிங்கி மூலிகை கட்டை. அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றியின் அர்த்தம். சில பேர்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது, முன்னேற்றமும் இருக்காது. அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். தடைகள் தடங்கல்கள் அனைத்தும் நீங்கி தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை தரும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை தரக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. சில பேர்லாம் அடிக்கடி கோபப்படுவாங்க, டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும், கோபமும் படிப்படியாக குறைந்துவிடும். மன அமைதியை தரக்கூடியது இந்த லாவா மாலை. சில பேர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதிகமான டிப்ரெஷன்ல இருப்பாங்க, மன அழுத்தத்தில் இருப்பாங்க, நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், மனோபயம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த லாவா மாலை அணியும் போது ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மனபயம் அனைத்தும் நீங்கிவிடும். ரொம்ப பாசிட்டிவான உணர்வுகள் கிடைக்கும். இந்த மாலையை கையில நீங்க தொட்டு பார்த்தாலே ஒரு நல்ல சில்னஸ் உங்களுக்கு தெரியும். இந்த மாலை அணியும் போது உடலிற்கும் நல்ல குளிர்ச்சியை தரும். இந்த லாவா மாலைக்கு மட்டும் ஒரு சின்ன தாழ்மையான வேண்டுகோள், ஒரு முகவரிக்கு, அதாவது ஒரு அட்ரஸ்க்கு ஒரு லாவா மாலை மட்டும் தாங்க தர முடியுது. ஏன்னா இது கொஞ்சம் டிமாண்ட் அதிகமா இருக்கு. இது அதிகமா கிடைக்கக்கூடிய பொருட்களும் கிடையாது. சோ அடிஷனலா வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க அடுத்த பேட்ச்ல கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். சில பேர்லாம் 5 மாலைக்கு மேல வேணும்னு கேக்குறீங்க, அப்படியெல்லாம் அனுப்ப முடியலங்க. ஏன்னா இதெல்லாம் வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். சோ ஒரு அட்ரஸ்க்கு ஒன்னே ஒன்னு மட்டும் நீங்க புக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இது போய் சேரணும். அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே தெரிந்த கோமதி சக்கரம். பணம் வைக்கும் இடத்துல வச்சாலே அது பணவசியத்தை கொடுக்கக்கூடியது. 16 செல்வத்தை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரம் இருக்குங்க. பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல இதை போட்டு வைத்தாலே போதும் பண ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரமும் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில் வைத்தாலே பணவசியத்தை கொடுக்கும். குறிப்பாக கடை வச்சிருக்கிறவங்க, வியாபார ஸ்தலங்கள் இருக்கிறவங்க, தொழில் செய்யறவங்க, அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ், கல்லா பெட்டியில் ஒரு எண்ணிக்கையில் இந்த
இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை வைத்தாலே போதும் நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸை கவர்ந்தெழுக்கும், அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும், தொழில் அபிவிருத்தியாகும். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையுமே வெள்ளி வராகி இடம் வச்சு பூஜை செஞ்சு கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க வாங்கிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.